ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மை மாம்ஸ் குக்கிங். இன்றைக்கி வெண்டைக்காய் வச்சு எப்படி நம்ம வத்தல் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் நிறையா விதத்தில் வந்து வெண்டைக்காய் வத்தல் வந்து பண்ணுவாங்க. ஆனால் இந்த வெண்டைக்காய் வத்தல் என்னோடய ஸ்டைலில் இருக்கும். நான் எப்படி வெண்டைக்காய் வத்தல் போடுவேன் அப்படிங்கிறதா இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு கிலோ பக்கத்தில் நல்ல வெண்டைக்காவை வந்து வாங்கியிருக்கேன். இந்த வெண்டைக்காய் வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதை வந்து நல்லா தண்ணி வச்சு ஒரு 3 தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு நைட் ஃபுல்லாக அப்படி வந்து விட்டுருங்க. சும்மா அப்படி போட்டு வச்சுருங்க. அது அப்படி வந்து என்ன ஆயிரும், கொஞ்சம் வாடும். சுடும் போது அதில் உள்ள வாட்டர் கண்டென்ட் வந்து கொஞ்சம் வந்து அதுலேருந்து கொஞ்சம் போகும். அது போனதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நான் இப்படி குட்டி குட்டியாக வெட்டியிருக்கேன் பார்த்தீங்களா. குட்டினா ரொம்ப குட்டி கிடையாது, அட்லீஸ்ட் இந்த சைஸ்லையாவது வந்து இருக்கணும். இதுக்கு கம்மியாகவும் நீங்கள் வந்து வெட்டிடக்கூடாது. இந்த சைஸ்லையாவது வெட்டி அதை வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு 2 hours பக்கத்தில் நீங்கள் வந்து லைட்டாக வெயிலில் வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ வெயிலில் வச்சு எடுக்கும் போது கூட கொஞ்சம் என்ன ஆகும் அப்படின்னா, அதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் எல்லாமே வந்து நம்மளுக்கு போயிடும். ஸோ இப்போ இந்த வெண்டைக்காவை நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், ஒரு பவுலில் வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு இப்போ வந்து குக் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து நம்ம வந்து போட்டுடலாம். நான் சும்மா ஒரு கைப்பிடி அளவு தான் உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா போதும், தேவைன்னா திருப்பி நம்ம பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் அப்படியே நீங்கள் கொஞ்சம் குலுக்கி விட்டுக்கோங்க. குலுக்கி விட்டதுக்கப்புறம் இதில் நம்மளுக்கு வந்து வத்தல் பொடி நம்ம சேர்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் வத்தல் பொடி வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். இந்த வத்தல் பொடியை வந்து சேர்த்ததுக்கப்புறம் 1 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து விட்டுக்கலாம். அந்த தண்ணி விட்டு அதை வந்து ஃபுல்லாக எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இது வந்து ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். இது ரொம்ப வேகணும்னு சொல்லி தேவை கிடையாது. 5 நிமிஷம் வெந்தால் போதும், அவ்வளோதான். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே அது வந்து குடிச்சிருக்கும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து வேக வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே நின்றுக்கோங்க. ரொம்ப வேகணும்னு தேவை கிடையாது. 3/4 வெந்தால் வந்து போதும். அங்கங்கே 1, 2 உங்களுக்கு வேகாமல் இருந்தாலும் வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ பாருங்கள், நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றுனேன். அந்த 1 டம்ளர் தண்ணியில் எவ்வளோ கம்மியாக தான் பாருங்கள், எவ்வளோ கம்மியாக வந்து தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இதோட நம்ம எடுத்துக்கலாம். இந்த தண்ணியும் நம்மளுக்கு வந்து எவாப்ரேட் நம்மளுக்கு வந்து ஆயிரும். இப்போ நம்ம வந்து மாடியில் போய் நம்ம வந்து காய வச்சிடலாம். நீங்கள் அடுப்பில் வச்சு அதை கிண்டி விடும் போதும் சரி, இப்போ மேலே கொண்டு வந்து காய வைக்கிறோம் இல்லையா, இந்த நேரத்தில் நம்ம கிண்டும் போதும் சரி, ரொம்ப ஜென்டலாகவே வந்து கிண்டி விடுங்க. ரொம்ப போட்டு அதை ப்ரெஷர் பண்ணி அந்த மாதிரி வந்து பண்ண வேண்டாம். ரொம்ப ஜென்டலாக அதை வந்து கிளறி எடுத்துக்கோங்க, கிண்டி எடுத்துக்கோங்க. எடுத்து இப்போ எல்லாத்துலேயும் உங்களுக்கு எத்தனை பாத்திரம் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா வெயிலில் வச்சு விட்ருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா காயட்டும். காய்ஞ்சதுக்கப்புறம் நான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதை எடுத்து காமிக்கிறேன். இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு, வாங்க நம்ம மாடிக்கு போய் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து காஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தா அது வந்து அந்த இதில் நல்ல சத்தம் கேட்குது, பாத்திரத்தில் நல்ல சத்தம் கேட்குது. அந்த அளவுக்கு அது வந்து நல்லா காஞ்சிருக்கு. இதே மாதிரி 3-4 நாளைக்கு இது இப்படி காய வச்சு நல்ல டப்பாவில் போட்டு நீங்கள் வந்து சேஃபாக எடுத்து வந்து வச்சுக்கோங்க. ஈவினிங் இப்போ வடகை எடுக்க வந்தேன் இல்லையா, அப்போ வரும்போது பார்த்தா செமையாக இருந்துச்சு கிளைமேட்டு. பார்த்திங்கன்னா பயங்கர க்ரீனாக அங்கே 2-3 பீக்காக் கூட போயிட்டு இருந்துச்சு. நான் கவர் பண்ணேன், ஆனால் அது சரியாக விழலை. பார்த்திங்கன்னா பயங்கர க்ரீனாக சூப்பராக வந்து இருக்கும். எப்போதுமே இந்த சம்மரில் வந்து இந்த மாதிரி க்ரீனாக வந்து பார்க்குறது உண்மையிலே கண்ணுக்கு பயங்கர குளிர்ச்சியாக தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிறது வந்து தென்காசியில் இருக்கோம். அது வந்து பார்த்தா தென்காசியோட காசி விஸ்வநாதர் கோயில் பயங்கர ஃபேமஸான கோயில். குற்றாலத்துக்கு வர்றவங்க யாருமே அந்த கோயிலுக்கு வந்து போகாமல் வந்து இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான ஒரு கோயில். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி மரம் வச்சுருக்கோம். இது வந்து எங்கள் வீட்டில் உள்ள தென்னை மரம். இப்போ தான் காய்ச்சிட்ருக்குது. அதுக்கு கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா வாழை மரம். இது வந்து வாழை மரத்தில் வந்து செவ்வாழை. இந்த செவ்வாழை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலை கூட போட்டிருக்கு. தான் ஃபஸ்ட்டு கொலைன்னு நினைக்கிறேன். கொலை கூட போட்டிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது. பார்த்திங்கன்னா பயங்கர க்ரீனரியான ஒரு ஏரியா எங்கள் ஏரியா. நாங்கள் இருக்கிறது வந்து தென்காசி. இங்கே வந்து இந்த மலை வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து குற்றாலம் மலை. அந்த மலை சின்ன வயசுலலாம் நாங்கள் வந்து இருக்கும்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பார்த்தாலே வந்து தெரியும் தண்ணி விழுறது அந்த மாதிரி. இது வந்து காசி விஸ்வநாதரோட இன்னொரு வியூ. அந்த சைட்லேருந்து எனக்கு சரியாக தெரியலன்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து கவர் பண்ணியிருக்கேன்.
காசி விஸ்வநாதர் கோயிலோட ஃபுல் வியூ அப்படி வச்சுக்கோங்களேன். இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற முருங்கை மரம், இது எங்கள் வீட்டில் இருக்கிற இன்னொரு தென்னை மரம். இந்த மலையில் தான் தண்ணி வர்றது கூட எங்களுக்கு வந்து தெரியும். இப்போ நிறைய பேர் வீட்டில் இப்போ மரம்லாம் வந்துச்சு அப்படின்னால இப்போ தண்ணி விழுறது அவ்வளோவா தெரியல. ஆனால் நான் ஒரு 8th அந்த மாதிரிலாம் வந்து படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் அப்படி மெயின் ஃபால்ஸோட தண்ணி வந்து தெரியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இது எங்கள் வீட்டில் சைடில் தெருவில் உள்ள வீடு எல்லாமே, இந்த சைடில் வீடு இருக்குது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து தென்னை மரம் தான். அதே நாளில் எங்களுக்கு வந்து கத்திரிக்காயும் கிடச்சிது, ரொம்ப சீப்பாகவே கிடச்சிது. ஸோ கத்திரிக்காயையும் இதே மாதிரி மாடலில் நீங்கள் வெட்டி இந்த மாதிரி வடகம் போட்டு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். வெண்டைக்காய் நான் எப்படி போட்டனோ அதே மாதிரி நீங்கள் வந்து கத்திரிக்காயிலையும் போட்டு வச்சுக்கலாம். இது நான் வந்து இப்போ எடுத்து காமிக்கிறதும் வெண்டைக்காய் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், காமிக்கிறது வந்து ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் வந்து நான் பொரிச்சிட்ருக்கிறேன். அது போட்ட உடனே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து பொரிஞ்சு வந்து வந்திருக்கணும். இல்லை நீங்கள் வந்து உப்போ இல்லைனா காரமோ சேர்க்க வேண்டாம். இப்போ அடுத்து வந்து கத்திரிக்காய் வந்து இப்போ நான் பொரிச்சு காமிக்கிறேன். வந்து பொரிஞ்சு ரொம்ப கலருமே ரொம்ப அழகாக வந்து வந்திருந்தது, நல்லா இருந்தது. கத்திரிக்காய் வத்தலும் வெண்டைக்காய் வத்தலும் இது நீங்கள் வந்து எதுக்குனாலும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக கூட வச்சுக்கலாம். ப்ளஸ் இது நீங்கள் வந்து புளிக்குழம்பு வந்து வைக்கலாம். இந்த வத்தல் மொத்தமே போட்டு புளிக்குழம்பு வச்சு கொடுக்கலாம். அது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த புளிக்குழம்பும் ரொம்ப அது ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்பு. உங்களுக்கு வந்து சீப்பாக கிடைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் வந்து வத்தல் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிள்ளைங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. என் பிள்ளைங்களுக்கு இந்த 2 வத்தலுமே வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு ரெசிப்பியில் மீட் பண்ணுறேன். பை பாய்.